கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 121 4ஆம் வசனம். 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்பதான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. தம்முடையவர்களை தூங்காமலும் உறங்காமலும் இருந்து பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய ஜனங்கள் எவ்விதமான தீங்கும் அடையாதபடிக்கு அவர்கள் சுகமாய் தங்கும்படி அவர் அவர்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரை பாதுகாக்கும்போது தேவனுடைய பாதுகாவலை தாண்டி யார் ஒருவர் உள்ளே நுழைய முடியும்? தேவனுடையவர்களை தொட முடியுமா? முடியவே முடியாது. எனவே தேவனே நம்மை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை. எந்த நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த சம்பவத்தை வேதத்தின் வாயிலாக நாம் காணும்போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தீர்க்க தரிசியாகிய எலிசாவை பிடிக்கும்படி சீரியர்களுடைய முழு இராணுவமும் வந்தது. அவன் தங்கியிருந்த மலை முழுவதையும் இரவோடு இரவாக சூழ்ந்து கொண்டது. காலையில் எழும்பி வெளியே போகும்போது எலிசாவின் வேலைக்காரன் அந்த சீரிய இராணுவங்களை கண்டு பயந்து போனான். அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்தது, இனி நாம் பிழைக்க முடியாது என்று அவன் நினைத்தான். ஆனால் எலிசாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் வேலைக்காரனின் கண்களை திறந்தபோது, எலிசா ஜெபிக்கிறார், வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று. அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் வேலைக்காரின் கண்களை திறந்தபோது பரலோகத்தின் சேனியே அவர்களுக்கு பாதுகாவலாய் நிற்பதைக் கண்டு வேலைக்காரன் பிரமிப்படைந்தான் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அக்னிமயமான ரதங்களிலும் குதிரைகளினாலும் அந்த மலை முழுவதும் நிரம்பி இருப்பதை அவன் கண்டான். தேவனுடைய பாதுகாப்பை அவனுடைய கண்கள் கண்டது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவ்விதமாக அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிற சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்று அங்கே பார்க்கிறோம். அவ்விதமான ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறவராய் இருக்கின்றார். கர்த்தர் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அன்று எலிசாவை பாதுகாத்தவர் இன்று நம்மையும் அப்படியே பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கும் பொல்லாத சத்துருக்களை குறித்து பயப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை காக்கிற தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்களையெல்லாம் அவர் உங்களிடம் ஒப்பு கொடுப்பார். உங்களையோ தம்முடைய கண்ணின் மணியை போல அவர் பாதுகாப்பார். அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் சதா காலமும் சுகமாய் தங்கியிருப்பீர்கள் என்பதை நாம் இந்த நாட்டிலே புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம், இல்லையா? இதைத்தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? முன்னும் பின்னுமாக அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். இரவும் பகலும் தூங்காமல் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடையவர்களாக தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடையவர்களாக தேவனை சார்ந்தவர்களாக வாழும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக இனி வரும் காலங்களிலும் அவரை சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். அவ்வண்ணமாக தேவ பாதுகாப்பினாலே நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாப்போடு சுகத்தோடும்
வாழ வகை செய்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.